ஹாய் ஆல். இந்த வீடியோல நம்ம ஆப்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போறோம். இந்த ஸ்கிரீன்ல தெரியுற 8 ஒர்க் அவுட்ஸ் பண்ண போறோம். ஆஸ் யூஷுவல் 40 செகண்ட்ஸ் ஒர்க் அவுட், 20 செகண்ட் ரெஸ்ட் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஒர்க் அவுட்டும் 2 செட்ஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வார்ம் அப் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வார்ம் அப் ஹேண்ட் ரொட்டேஷன். போத் சைட்ஸ் வந்து ஹேண்ட் ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி 15 செகண்ட்ஸ் பண்ண போறோம். இன்னோட செகண்ட் வார்ம் அப் ஜம்பிங் ஜாக்ஸ். இதுவும் 15 செகண்ட்ஸ் பண்ண போறோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் மாடிஃபைட் டபுள் கிரன்ச் ஆல்டர்னேட் சைட்ஸ். இதோட பொசிஷன் ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுது, செக் பண்ணிக்கோங்க. இந்த ஒர்க் அவுட்டுக்கு மேட் ஆர் டவல்ல இந்த மாதிரி ஃபிளாட்டா படுத்துக்கணும். உங்களோட ஆர்ம்ஸை ஸ்ட்ரெச் பண்ணிட்டு மேல எந்திரிக்கும் போது உங்களோட ஒரு லெக்கை பெண்ட் பண்ணி ஹீலை டச் பண்ண ட்ரை பண்ணும். இந்த மாதிரி ஆல்டர்னேட் சைட்ஸ் பண்ணணும். ஆப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களோட கோரை நல்லா என்கேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது உங்க ஆப்ஸை கீழே புல் பண்ணி நல்லா டைட்டா வச்சுட்டு பண்ணணும். இது ஆப்ஸ் ஒர்க் அவுட்டுக்குன்னு மட்டும் இல்ல, எல்லா ஒர்க் அவுட்டுக்குமே இப்படி பண்ணீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணும்போது ஆப்ஸும் சேர்ந்து ஒர்க் ஆகும். செகண்ட் ஒர்க் அவுட் ஸ்குவாட் வித் லெக் சைட் ரைஸ். இதுவும் ஆல்டர்னேட் சைட் பண்ண போறோம். பொசிஷன் ஸ்கிரீன்ல வருது. இந்த ஒர்க் அவுட்டுக்கு ஒரு ஸ்குவாட் பண்ணிட்டு நம்மளோட லெக் சைட் வைஸ்ல இந்த மாதிரி நல்லா ரைஸ் பண்ண போறோம். ஆல்டர்னேட் சைட்ல பண்ண போறோம். லெக் ரைஸ் பண்ணும்போது நல்லா எவ்வளோ ஹையா லிஃப்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹையா லிஃப்ட் பண்ணுங்க. இப்போ உங்க ஆப்ஸ் கிரன்ச் ஆகுறது நீங்க ஃபீல் பண்ண முடியும்.
ஒர்க் அவுட் சிங்கிள் லெக் ஆப்போசிட் டோ டச். ஸ்கிரீன்ல பொசிஷன் வருது. இந்த ஒர்க் அவுட்டுக்கு டவல் ஆர் மேட்ல பிளாட்டா படுத்துக்கோங்க. ஒரு லெக் இந்த மாதிரி பெண்ட் பண்ணிட்டு உங்களோட ஆர்ம்ஸ் ஒன்னு பெண்ட் பண்ணி இயர்ஸ்க்கு மேல ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு லெக் அண்ட் இன்னொரு ஆர்ம் ஸ்ட்ரெச்டா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாடி லிஃப்ட் பண்ணி அந்த ஸ்ட்ரெச்டா இருக்கிற ஆர்ம் வச்சு ஸ்ட்ரெச் பண்ண லெக்கோட டோவை டச் பண்ண ட்ரை பண்ணணும். இது பண்ணும்போது நம்ம பெண்ட் பண்ணி இருக்கிற ஆர்ம் வந்து எப்பயுமே எல்போ ஃப்ளோர்ல ரெஸ்ட் ஆகிற மாதிரி பண்ணுங்க. ஆப்ஸ்ல நல்ல ஒரு கிரன்ச் ஃபீல் ஆகும். இப்போ செகண்ட் செட் பண்ண போறோம். இது வந்து ஆப்போசிட் சைடு ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸை வந்து வச்சு பண்ணுங்க. Fourth workout, knee clap with jumping jacks. ஸ்கிரீன்ல பொசிஷன் வருது, செக் பண்ணிக்கோங்க. சோ இந்த ஒர்க் அவுட்டுக்கு ஆல்டர்னேட் நீஸ் வந்து இந்த மாதிரி நீ கிளாப் பண்ணிட்டு ஒரு ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ண போறோம். நல்ல நீயை லிஃப்ட் பண்ணி கிளாப் பண்ணீங்கன்னா ஆப்ஸ்ல நல்ல கிரன்ச் ஃபீல் ஆகும். இன்னையோட ஃபிஃப்த் ஒர்க் அவுட் சைட் லையிங் கிரன்ச். ஸ்கிரீன்ல பொசிஷன் வருது, செக் பண்ணிக்கோங்க. இந்த ஒர்க் அவுட்டுக்கு மேட் ஆர் டவல்ல படுத்துட்டு இந்த மாதிரி பாம்ஸ்ல உங்க பாடியை லிஃப்ட் பண்ணி ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்க பாடியை ஸ்லைட்டா சைட்ல டர்ன் பண்ணி இந்த மாதிரி பொசிஷன் வந்துடணும். இதே பொசிஷன்ல நீ லிஃப்ட் பண்ணி செஸ்ட் டச் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி கிரன்ச் பண்ணும்போது நம்ம ஆப்ஸ்ல நல்ல ஒரு ஃபீல் இருக்கும்.
இப்போ செகண்ட் செட் ஆப்போசிட் சைட்ல லீன் பண்ணி அதே ஒர்க் அவுட் பண்ண போறோம். நம்ம 6th ஒர்க் அவுட்டுக்கு வந்துட்டோம். ஜம்ப் வித் ஆப்போசிட் டோ டச். ஸ்கிரீன்ல பொசிஷன் டிஸ்ப்ளே ஆகுது, செக் பண்ணிக்கோங்க. இந்த ஒர்க் அவுட்டுக்கு ஒரு ஜம்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட டோஸ நம்ம டச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு சைடு, அதுக்கப்புறம் இன்னொரு சைடு, அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா டச் பண்ணிட்டு ஜம்ப் பண்ணுங்க. செவன்த் ஒர்க் அவுட் மவுண்டைன் டோ டச். இதோட பொசிஷன் ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுது, செக் பண்ணிக்கோங்க. சோ இந்த ஒர்க் அவுட்டுக்கு இந்த மாதிரி மவுண்டைன் பொசிஷன் போயிட்டு ஆல்டர்னேட் சைட்ல வந்து உங்களோட டோ டச் பண்ண ட்ரை பண்ணணும். முடிஞ்ச அளவு க்ளோஸா வச்சு அதுக்கப்புறம் டச் பண்ணுங்க. ஆப்ஸ் நல்ல ஃபீல் இருக்கும். லாஸ்ட் ஒர்க் அவுட் ஆஃப் த டே ஷஃபிள் வித் நீ டிரைவ். ஸ்கிரீன்ல பொசிஷன் வருது, செக் பண்ணிக்கோங்க.
நம்மளோட லாஸ்ட் ஒர்க் அவுட் வந்துட்டோம். இந்த ஒர்க் அவுட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஷஃபிள் பண்ணிட்டு நீ டிரைவ் பண்ணணும். ஆப்போசிட் சைட் பண்ண போறோம். ஸோ நம்ம 8 ஒர்க் அவுட்ஸும் முடிச்சாச்சு. ஸ்ட்ரெச் பண்ணி இந்த ஒர்க் அவுட் முடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச் இந்த மாதிரி கீழே ஃப்ளோரை டச் பண்ணுங்க. பெண்ட் பண்ணி டச் பண்ணும்போது நீயை ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். செகண்ட் ஸ்ட்ரெச்சுக்கு இந்த மாதிரி காஃப் ரைஸ் பண்ணி ஹேண்ட்ஸை முடிஞ்ச அளவு மேல லிஃப்ட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இன்னையோட ஒர்க் அவுட் நல்லா பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணி ஒரு கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட் ஒர்க் அவுட் இன்னைக்கு முடிஞ்சிடும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஒர்க் அவுட் வேணும் அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஸ்ரீ ஃபிட்னஸ் ஸ்டுடியோ பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you in another video. Bye.